நேற்று திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேப்பேட்டை அடுத்த கொண்டாபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் மோகித் உயிரிழந்திருப்பது மிகுந்த ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மாணவனுடைய பெற்றோர்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் அனைவரும் இன்று காலை முதல் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக அரசு தரப்பிலும் சில நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது அந்த பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் மோகித் நேற்று சுற்றுச்சுவர் ஓரமாக அமர்ந்திருந்த நிலையில் திடீரென்று அந்த சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே சிறுவன் பலியாகி இருக்கிறார். இதை பற்றி அறிந்ததுமே கல்வித்துறை விசாரணையில் முடுக்கிவிட்டது. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் விசாரித்து நடவடிக்கை எடுப்பதற்கும் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து இது தொடர்பான பல்வேறு விவரங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றன. இந்த இறந்த மாணவன் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்று காலை இறந்த மாணவனுடைய உறவினர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அங்கே திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரன் நேரில் சென்று இறந்த மாணவனுடைய குடும்பத்தினரோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். ஆனாலும் அந்த பேச்சுவார்த்தையை ஏற்காத இறந்த மாணவனுடைய குடும்பத்தினர் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். இன்னும் மாணவனுடைய உடலை பெற்றுக்கொள்ளாமல் அங்கே ஒரு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த விவகாரத்தில் காவல்துறை சில நடவடிக்கைகளை எல்லாம் எடுத்திருக்கிறார்கள். அதாவது திருவள்ளூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கற்பகம், மாவட்ட கல்வி அலுவலர் அமுதா, அதே போன்று அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் தியாகராஜன், இவங்க 3 பேர் மீதும் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. அஜாக்கிரதையாக கவனிக்காமல் செயல்பட்டதன் காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்ற அந்த பிரிவுகளின் கீழாக இந்த 3 பேர் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். திருச்சியில் இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் இந்த சம்பவம் நடந்த உடனேயே இது தொடர்பாக மிக துயரத்தை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக என்ன நடக்கிறது, உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் முதலமைச்சர் அடிக்கடி தொடர்பு கொண்டு தன்னிடம் விவரங்களை கேட்டறிந்தார் என்றும் தெரிவித்தார் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. மேலும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த மாணவனுடைய குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்த அமைச்சர் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், அதாவது அஜாக்கிரதையாக செயல்பட்டிருந்தாலும் கூட அது குற்றம்தான், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர், பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.